எங்க ஆபீஸ் காலியா இருக்கு, ஒருத்தனையும் காணோம். நோபடி இஸ் ஹியர். வாட் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங்? டைம் என்ன ஆயிட்டு இருக்கு? எங்க போனானுங்க இவனுங்க? எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பெண்டிங்ல இருக்கு? டேய் என்னடா ஆபீஸ்க்குள்ள பல்வலைக்கு சுத்திட்டு இருக்க? ஆமா, நீங்க 90 hours ஒர்க் வீக்ன்றீங்க. நான் வீட்டுக்கு போய் 3 நாள் ஆச்சு. வேற எங்க சார் விளக்குறது? டேய் அதுக்கு ஆபீஸ் ஃபுல்லா பல்வலைக்கு துப்பிட்டு இருப்பியா? பாத்ரூம்ல விளக்க வேண்டியதானே? இல்ல சார், டெய்லி வீட்டுல அப்படி விலைக்கு பழக்கமாயிடுச்சா, அதான் அப்படியே வந்துச்சு. நமக்கு ஒரு 2 நாள் நடந்தா பாத்ரூம் வரும் ஈஸியா, அதான். சரி சீக்கிரம் போயிட்டு பல் விளக்கிட்டு துப்பிட்டு சீக்கிரம் வா. அந்த மெயில் கொஞ்சம் அனுப்ப, அந்த கிளையண்ட் வந்து கேட்டுட்டே இருக்கான் பாரு, சீக்கிரம் போ. சார் இப்பதான் சார் பல்லே விளக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் ஆய் போகணும், குளிக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. இதை வந்துடுறேன் சார், நான் கொஞ்சம் லேட் ஆகுது, வந்துடுறேன். என்ன இவன் ஆய் போனோன்றான், குளிக்கணும்ன்றான், எப்போ வந்து வேலையை பார்ப்பாங்க? ஐயோ ஒரே ஈரம், காயவே மாட்டேங்குது உள்ள ஏசில. டேய் நீ என்னடா துணியெல்லாம் உதறிட்டு இருக்க? பாஸ் ஏசில காய மாட்டுது பாஸ். கொடி கட்ட சொன்னா கட்டி கொடுக்க மாட்டானுங்க. கொடி கட்டணுமா? எங்க? இதோ அந்த பிள்ளருக்கு இந்த பிள்ளருக்கு கட்ட சொன்னேன், கட்டி கொடுக்க மாட்டானுங்க. டேய் இது ஆபீஸ் நினைச்சே இல்ல வீடு நினைச்சே நீ? ஓ அப்ப நீங்க எங்களை மனுஷன் நினைச்சீங்களா மெஷின் நினைச்சீங்களா? 90 hours ஒர்க் வீக்குன்னு வச்சா மட்டும் பத்தாது, எங்களுக்கு கொடி கட்டி கொடுக்கறது மத்த எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்க வேணாமா? வந்துட்டாங்க நம்மகிட்ட சொல்றதுக்கு. அப்புறம் பாஸ் டெரஸ் ஆக்சஸ்க்கு உங்களுக்கு மெயில் அமைச்சிருக்கேன், கொஞ்சம் அப்ரூவ் பண்ணி விடுங்க. டெரஸ் ஆக்சஸா? எதுக்கு? அவன் பஸ் துணி காய போடணும்ல, உள்ள கொடி கட்ட மாட்டானுங்க. டெரஸ்க்கு போனாலும் அது கொஞ்சம் வெயில காயும்ல. ஓ இதுக்குதான் அவ கூட டெரஸ் ஆக்சஸ் கேட்டிருந்தாளா? பாஸ் யார் பாஸ்? நியூ ஜாயினிங்ல அந்த பூஜா. பூஜாவா? சூப்பர் பூஜா, அதோ வந்துட்டேன். பூஜா சுடிதார் காய போட தான் பாஸ் போயிட்டுப்பா. பூஜா சுடிதாரு, அதுக்கு பக்கத்துல என் டிஷர்ட், செம்ம காம்பினேஷன். பூஜா பூஜாவா பூஜாவா, ஐயோ ஒரே சந்தோஷமா இருக்கு. டேய் துணியை மட்டும் காய போட்டு வாடா, அது சுடிதாரை விட்டுரு. யோ சிஓ என்ன இது? இவனுக்கு 8 மணி நேரம் வச்சா வேலை வாங்க முடியாது, இவனுக்கு வாரத்துக்கு 90 மணி நேரம். அவன் என்னென்ன பண்றான் பாத்தியா? எவ்வளவு ப்ராஜெக்ட் பெண்டிங்ல இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ பாடி ஆண்டவா, நீ அது காப்பாத்து பையன. செல்வம் யோ சார் சொல்லுங்க சார். என்ன ஆபீஸ்க்குள்ள மணி அடி சுத்திட்டு இருக்க? சார் காலையில பூஜை பண்ணிட்டு தான் சார் வேலையை தொடங்கும். என்ன பூஜை பண்ணிட்டு தான் தொடங்குங்க? ஆமா. அதுக்கு ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சார் நீ தான் 90 மணி நேரம் வேலை பார்க்கணும்ட்டீங்களா சார் வாரத்துக்கு? நான் எங்க வீட்டுக்கு போய் பண்ண முடியும்? அதான் இங்கே ஆபீஸ்ல பண்றேன். யோ கம்பெனி எங்க ஊர்ந்து குளத்துக்கு போதியா கம்பெனியா? என்ன இப்படி பண்ணுகிறீங்க நீங்க? அதெல்லாம் ஒன்னாவா சார், மேல இருக்கிற கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் சார். மேல இருக்க கடவுளை விட்டுரு, அந்த கிளைண்ட் வந்துருக்கான், என்ன எதுன்னு கேட்டியா? போய் அவன் சீக்கிரம் போயிட்டு என்ன எதுன்னு கேளு கிளைண்ட். சார் வந்துட்டார் சார், அவரு காலையில ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருக்கேன். இப்போ அவருக்கு தான் ஆரத்தி காட்டுறதுக்கு போயிட்டு இருக்கிறேன். யோ ஆர்த்தி எப்படியா ப்ராஜெக்ட் அப்ரூவல் கேட்டு வாங்கியா? பணம் வேற வரணும், செக்கு கேளு என்னன்ட்டு. ஐயோ ஐயோ ஆண்டவா, என்ன இவனுக்கு எல்லாம் வீட்டு வேலை எல்லாம் இங்கே பண்ணுகிறானுங்களே. செக்யூரிட்டி அந்த ஹீட்டர் போடியா, குளிக்கணும். அப்படியே அந்த ஷர்ட் ஒன்று அயன் பண்ணி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. என்னங்க இப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டேடி, உன்னை பாக்குறத விட எனக்கு வேற என்ன வேலை? வேற வேலையே இல்லைல்ல. எல்லாரும் வீட்டுல சண்டே ஆனா பொண்டாட்டி மூஞ்சி தானே பாத்துட்டு இருப்பாங்க, நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? எனக்கு ஒரு மாதிரி பண்ணுங்க, அப்படி பார்க்காதீங்க. ஒரு மாதிரி பண்ணுதா? நீங்க பொண்டாட்டிடி, நான் உன்னை எங்க இருந்து பாப்பேன்? மேல இருந்து பாப்பேன், கீழ இருந்து பாப்பேன், சைட்ல இருந்து பாப்பேன், எல்லா டைரக்ஷன்ல இருந்து பாப்பேன்டி. என்ன யாரு நீ கேக்குறது? இன்னைக்கு சண்டே. சண்டே என்ன அர்த்தம்? பாக்கணும், பொண்டாட்டிய பாக்கணும். ஜெய் ஜெய் பாஸ். எஸ் பாஸ், எஸ் பாஸ், எஸ் பாஸ். சண்டே எதுவுமே வெட்டியா வீட்டுல உட்காந்து ஒய்ஃப் மூஞ்ச பாத்துட்டு இருக்கிற ஒரு வேலை பாஸ்? பாருங்க பாஸ், என் ஒய்ஃப் பாருங்க பாஸ், எவ்வளவு அழகு பாஸ். பாருங்க, பாத்துட்டே இருக்கலாம் பாஸ். ஒரு நாள் இல்ல, சண்டே இல்ல, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே ஃபுல்லா பாத்துட்டே இருக்கலாம் பாஸ். ஒய்ஃப் மூஞ்ச பார்க்க முடியல தானே நான் ஆபீஸ்க்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னது என் ஒய்ஃபை நீங்க பாத்தீங்களா? என்ன பாஸ் சொல்றீங்க? யோ நான் என் ஒய்ஃபை சொன்னையா? உங்க ஒய்ஃப் சொன்னீங்களா? நினைப்பா அண்டாவை கவுத்து வச்ச மாதிரி ஒரு மூட்டை வச்சுட்டு இருக்கேன். மூச்ச பாரு, நாய். ஜெய் எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். என்ன உங்க ஒய்ஃப் என்ன அண்டா குண்டான்லாம் ஏதோ சொல்றாங்க? இல்ல சார், இல்ல, அது நீங்க அழகா இருக்கீங்களா அதான் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வீட்டுல உட்காந்து வெட்டியா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்க ஆபீஸ்க்கு, வேலை நிறைய இருக்கு. சார் நாளைக்கு வரேன் சார், இன்னைக்கு சண்டே இல்ல. சும்மா வீட்டுல உட்காந்து ஒய்ஃப் மூஞ்சியே பாத்துட்டு இருக்கிறதுக்கு ஆபீஸ்ல வந்தா வேலையாவது பார்க்கலாம். சார் சார் இல்ல சார், நாளைக்கு கிளம்பி வாங்க சீக்கிரம். சார் சரிடி, நான் போயிட்டு வரேன்.
என்னங்க சும்மாவே காலையில இருந்து பாத்துட்டு இப்ப கிளம்புறேன்றீங்க. என்னடி பண்றது, சண்டே வர சொல்றானே ஆபீஸ்க்கு, என்ன பண்றது, போய் தானே ஆகணும், இஎம்ஐ கட்டணும், அது இருக்கு இது இருக்கு. சரி நான் போயிட்டு ஆபீஸ் போயிட்டு என்ன வேலைன்னு பார்த்துட்டு வரேன், வரட்டுமா? நீங்க போய்தான் ஆகணுமா? உன்னை பார்த்துட்டே இருக்கணும் தாண்டி எனக்கும் போர் அடிக்குங்க எனக்கு. போகாதீங்க. சரி சொல்ல நான் வந்துடுறேன், போயிட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். வரேன். ஹலோ பேபி. ஹே பேபி. ஹாய் சஞ்சய். அப்படி பார்த்துட்டே இருக்கலாமா? ஓ பார்த்துக்கிட்டே இருக்கலாமே. சாப்பாடு எடுத்துட்டு போக மறந்துட்டேன். ஏன்டி சாப்பாடு கொஞ்சம் கூட, சண்டே கேண்டீன்லாம் மூடி இருக்கோம். டேய் யாரா நீ? அவங்களே கேளுங்க. ஏண்டி யார் இவன்? அவனுக்கு இல்லைங்க. இந்த அவனை கேட்கணுமா? ஏய் புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சுடா. பாத்தியாடா சிஇஓ என்ன சொன்ன நீ? சண்டே வெட்டியா வெட்டியா பார்த்துட்டு இருக்கோம். வைத்தியகார நாய. ஐயோ ஐயோ. டேய் 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 கொஞ்சம் எழுந்துடா டே. நான் உட்காந்து சீட்டுறாது, எழுந்துடா டே. ஏண்டி ஏண்டி எழுந்துடுறி, என்னடே பண்ணுங்கிற? சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தள்ளி போங்க. ஏய் ஐயோ ஐயோ ஐயோ. நீங்க தான் என்ன பார்க்கல, அடுத்தவனையாவது என்ன பார்க்க விடுங்களேங்க. ஏய் இல்லடி, அவன் சண்டே ஆபீஸ் வர சொல்லிட்டாண்டி, நான் என்னடி பண்றது? டேய் ஏய் டேய் உனக்கு சண்டே வேலை இல்லையடா, நீ எந்த கம்பெனின்னு சொல்றா? ஏய் சிஇஓ இவனை கூடு, சண்டே கூடு, ஆபீஸ் கூடு. டேய் சண்டே ஆபீஸ் வச்சாங்கடா, போடா. டேய் டேய் உன் ஒய்ஃப் எங்கடா? டேய் அவ ஆபீஸ் போயிட்டா. அவன் ஆபீஸ் போயிட்டாளா? ஐயோ ஐயோ உன்னையும் கூப்பிடுவாங்கடா, இருடா உன்னையும் கூப்பிடுவாங்க. நான் போறேன். சஞ்சய் சொல்லுங்க சார். அந்த ஃபைல் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டு சைன் ஆஃப் பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா? ஐயோ சார், மறந்தே போயிட்டேன் சார் ஆஃப் பண்றதுக்கு. என்னது ஆஃப் பண்ண மறந்துட்டீங்களா? ஆமா சார். ஃபைல் சைன் ஆஃப் கேட்குறேன் சஞ்சய். சார் அது இல்ல சார், அவன் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் சார். அவன் ஆஃப் பண்ணலையா? என்ன ஆச்சு அவன்ல? இல்ல சார், அது உப்புமா வச்சுட்டு வந்தேன், அதெல்லாம் ஆஃப் பண்ணவே மறந்துட்டேன். ஒரே நிமிஷம் சார், நான் வந்துடுறேன். எங்க ஓடுற? ஆபீஸ் எதுக்கு உப்புமா கிட்ட தான் வரீங்களா நீங்க? சார் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. பின்ன 90 hours ஒர்க் வீக்கெண்டிங்க, எங்க சார் நாங்களாம் போய் இதை பண்றது? நானே மதியானம் குழம்பு வைக்கிறதா சாம்பார் வைக்கிறதா குழப்பத்துல இருக்கிறேன், நீங்க வேற. இருங்க சார், நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் என்ன குழம்பு வைக்கணும் சாம்பார் வைக்கணும்ன்றான், ஃபைல் வேற சைன் ஆஃப் பண்ணணும். ஓகே இவங்கிட்ட தள்ளி விட வேண்டியதான். பிரதீப் நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன மத்தவங்க வேலை ஏன் தலையில கட்ட பாக்குற? என்ன பார்த்தா என்ன இலிச்சாவை மாதிரி தெரியுதா? இல்ல 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 பிரதீப், சின்ன டாஸ் தான். என்ன சின்னது பெருசு, எது வந்தாலும் ஓ வேலை தானே அது. அது கரெக்டா சொல்லிருக்க வேண்டியதானே, அவ்வளவுதான் ஒண்ணு. கோபப்படாது கோபப்படாது பிரதீப், பிரதீப் கோபப்படாது. இது ஒழுங்கு மரியாதையா சீக்கிரமா மேல கொண்டு போய் வச்சுட்டு போற வேலையை பாரு. நான் எக்ஸ்ட்ரா காசு கேட்டா அவ்வளவுதான் ஒண்ணு. பை பாஸ் இல்ல ஏதோ கோபமா இருக்கீங்க போல இருக்கு. நான் உங்க மேல எப்படி பாஸ்? சிலிண்டர் போட வந்தவன் கீழ இருந்து மேல இப்ப செகண்ட் ஃப்ளோர்ல போய் போடுறா அப்படின்னா எக்ஸ்ட்ரா 50 ரூபா கேட்கறான் பாஸ் அவன். இதுவே நான் வீட்டுல இருந்ததா நடந்திருக்குமா? எல்லாம் என்ன பண்றது, இந்த 90 hours ஒர்க் வீக், வேற வழியே இல்லை. ஒன்றும் இல்லை பிரதீப், ஆக்சுவலாக சஞ்சய் இது ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று இருக்குது, ஃபைல் சைன் ஆஃப் பண்ணணும். அது மட்டும் ஒரு 5 minutes தான் பண்ணிட்டீங்கன்னா. 5 minutes? 1 minute பாஸ். 1 minute வேணும் இல்லை 5 minutesலேயே முடியும், பரவாயில்ல. கால் வருது பாஸ், 1 minute. சார் எங்க சார் இருக்கீங்க? இல்லை இது F1 இருக்கா சார்? அது பக்கத்து கேட்டு சார், அங்க இல்லை, அப்படியே பின்னாடி வந்து அங்க ஒரு பாத்வே தெரியுதா, அப்படி நேரம் வந்து பைக் பின்னாடி சார், அப்படியே. ஆமா அங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க பாஸ். அந்த ஃபைல் கொஞ்சம் சைன் ஆஃப் பண்ணுங்க பிரதீப். இதோ பண்ணிடலாம் பாஸ், இபி வந்திருக்காங்க, விட்டா அவ்வளவுதான் பாஸ், ஃபீஸ் பிடிங்கிடுவாங்க. அதான் சரி சரி பண்ணி விடுங்க சீக்கிரம் பண்ணுங்க. ஹலோ இல்லையா சார்? ஆடா அங்க இல்லை சார், அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஆமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வாங்க, அப்படியே பின்னாடி வந்து திரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் தான் ஸ்ட்ரைட்டா தான் சார். ஆமா பிரதீப் எங்கயா போற? என்ன லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரைட் போயிட்டான். இவனெல்லாம் எப்படி வச்சு வேலை ஆகுதுன்னு தெரியல. எல்லா வேலையும் நம்ம தான் பண்ண பொழுது. என்ன 90 hours ஒர்க்கோ. டேய் சிஇஓ சார். வா பிரதீப். நீங்க யாரு சார்? நான் அண்ணாச்சி மளிகை கடையிலேருந்து வரேன் சார். மளிகை கடையா? ஆமாம் சார். என்ன விஷயம் சார்? இங்கே தம்பி ஒருத்தர் உள்ளே இருப்பார், அவர் இல்லைங்களா? ஆமா சஞ்சய். ஆமாம் சார். சார் மளிகை சாமான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, அதான் வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சார். சார் வீட்டில் டெலிவரி பண்ணுங்க சார், இது ஆஃபீஸ் சார், இது இங்கே வந்து டெலிவரி பண்ணுறீங்க சார். இந்த அட்ரஸ் தான் சார் கொடுத்துருக்காரு, வீட்டு அட்ரஸா?
இது வீடாவே மாத்திட்டானுங்களா அவனுங்க? சார் அவர் ஃபோன் பண்ணி கேளுங்க சார், நீங்க வெளில போய் டெலிவரி பண்ணுங்க சார், இங்க வாங்க முடியாது சார் இதெல்லாம். சார் அவரு சாம்பார் வைக்கணும் பருப்பு இல்லைங்க, அர்ஜென்ட்டா எடுத்துட்டு வாங்கினாரு. நீங்க பெரிய மனுஷனா தெரியும், பொறுப்பு இல்லாம பேசுனுக்கிறீங்க. என்னையா நானே ப்ராஜெக்ட் முடியலன்னு கவலையில இருக்கேன், நீ சாம்பார் வைக்க பருப்பு இல்லைன்னு ஒரே தொல்லை பண்ணுகிறியா? யோ சார் அதெல்லாம் தெரியாது சார் எனக்கு. எங்க வைக்கணும்னு சொல்லுங்க சார், இன்னும் 4 இடம் போனோம் சார், நான் வச்சுட்டு. தலையில வெய்யா. யோ யோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அப்படி வெய்யா ஓரமா. என்ன சார் இவ்வளவு கோவப்படுறீங்களா சார் நீங்க? மல்லி சாமான் இறக்கிட்டானுங்க. அடுத்து யாரு? பால்காரன், தபால்காரன், வேற யாரெல்லாம் வர போறீங்க? நான் வயசுக்கு ஒரு மட்டும் மரியாதை இல்லையா? யார் சீனியர்? நான் தானே சீனியர். நீ பாட்டு கோஷத்துக்கு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, இங்க சீனியர் ஜூனியர் அந்த பேச்சுலாம் கணக்கு கிடையாது. சும்மா தேவையில்லாம பேசுனுக்காத. நானும் பார்த்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? கை வைக்கிற வேலை என்ன? சீனியர் ஜூனியர் வந்துட்டான். பிரதீப், சஞ்சய் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? அவனே கேளுங்க சார். ஆபீஸ வீடு மாதிரி ஆகிட்டீங்க, பரவாயில்ல. இப்ப என்னோட ரோடு மாதிரி நின்று சண்டை போட்டுறீங்க. வாட்ஸ் ஹெல் இஸ் ஹேப்பனிங் பிரதீப்? பாஸ் அதெல்லாம் இருக்கட்டும் பாஸ். இங்க யார் சீனியர்? நான் தான் சீனியர் பாஸ். எங்க 2 பேர்ல யார் சீனியர்? உங்க 2 பேர்ல நீ தான் சீனியர். நான் தானே சீனியர். ஆமா. அப்படி இருக்கும்போது நான் புக் பண்ண மீட்டிங் ரூம் அவனும் புக் பண்ணிட்டு அவனுக்கு வேணும்ன்றான் பாஸ். மீட்டிங் ரூம் புக் பண்ணிருக்கீங்களா? ஓகே, பட் ஐ அப்ரிஷியேட் யா. ஒரு மீட்டிங் ரூம் புக் பண்ணி கிளையண்ட்டுக்கு கூட மீட்டிங் போகணும்னு யோசிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? தட்ஸ் ரியலி குட். சரி பிரதீப், நீ எந்த மீட்டிங் ரூம் புக் பண்ணிருக்க? அந்த கார்னர் மீட்டிங் ரூம் பாஸ். கார்னர் மீட்டிங் ரூமா? சஞ்சய், நீ எந்த மீட்டிங் ரூம் புக் பண்ணிருக்க? அதே சேம் ரூம் தான் சார். நீ அதே ரூம் தானா? ஆமா சார். சரி ஓகே, நீ வந்து என்னோட ரூம் எடுத்துக்கோ. நீ அந்த மீட்டிங் சார் உங்க ரூமா வேலைக்கு ஆகாது சார். ஏய் ஏன்டா, ஏசிலாம் இருக்குடா ஃபுல்லா? இல்ல சார், அது செட் ஆகாது. எனக்கு அந்த ரூம் தான் சார் வேணும். சரி ஓகே பிரதீப், நீ என்னோட ரூம் எடுத்துக்கோ. சஞ்சய் வந்து அந்த கார்னர் ரூம் எடுத்துக்கோ. பாஸ் உங்க ரூம்லாம் செட் ஆகாது பாஸ். அது வெளிய இருந்து பார்த்தா அப்படியே சீத்ரூவா இருக்கு, அப்படியே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் பாஸ். நீ எத்தனை மணிக்கு ரூம் புக் பண்ணிருக்க? நைட் 10 o'clock பாஸ். நைட் 10 o'clock? ஓகே, யூஎஸ் கிளைண்டா இருக்கும். சரி சஞ்சய், நீ எத்தனை மணிக்கு புக் பண்ணிருக்க? நானும் நைட் 10 o'clock தான் சார் புக். உனக்கும் நைட் 10 o'clock? ஆமா சார். சரி இப்போ என்ன பண்றது? பிரதீப், என்ன கிளைண்ட்? கிளைண்ட் இல்ல பாஸ், என் கேர்ள் ஃப்ரெண்டு. என்னது கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா பாஸ். நாங்க வீட்டுக்கு சீக்கிரம் போனேன் அப்படின்னா வீட்டுக்கு வருவா, நாங்க மீட் பண்ணுவோம், பேசுவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ முழுக்க ஆஃபீஸ்லேயே போயிட்டு இருக்கோம். வேற என்ன பண்றது? இங்க தான் வர சொல்லணும். அதனாலதான் பாஸ் உங்களுக்கு டெம்பரரி ஆக்சஸ்க்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன். தயவு செஞ்சு அதை மட்டும் அப்ரூவ் பண்ணிருங்க. யாருக்கு? என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு? பிரதீப், ஸ்டூபிடா நீ? உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எப்படி நான் டெம்பரரி ஆக்சஸ் கொடுக்க முடியும்? என்னன்னு சொல்லி அப்ரூவ் பண்றது சொல்லு. பாஸ் இன்டர்வியூ போடுங்க பாஸ். இன்டர்வியூ? மீட்டிங் ரூம்ல? உங்களால முடியும் பாஸ், பண்ணுங்க பாஸ். கார்னர் மீட்டிங் ரூம்ல? ஆமா. சஞ்சய், நீ யாரை கூப்பிட்டு வர? கேர்ள் ஃப்ரெண்டா? இல்ல சார், கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல சார். அப்பாடி, நீ அப்போ என்னோட ரூம் எடுத்துக்கோ. சார் உங்க ரூம் செட் ஆகாது சார். ஏயா? எந்த கிளைண்ட் சார்? கிளைண்ட் இல்ல சார். என்ன கிளைண்ட் இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, என்னையா சொல்ற? அது சார். அது அப்படின்னா? சார் அது சார். அது என்ன? அது சார் ஐட்டம் சார். ஐட்டம்? ஆமா சார். ஐட்டத்தையா கூட்டு வர போறேன்? ஆமா சார். ஹே சஞ்சய், இது மீட்டிங் ரூமா இல்ல ஓயோ ரூமாயா? இல்ல சார், ஆபீஸ் சீக்கிரம் முடிஞ்சா அப்படியே வெளியே கூப்பிட்டு ரெசார்ட் அப்படின்னு சுத்துவேன். ஆபீஸே முடி லேட் ஆயிடுதா, அதான் சார் இங்கேயே வர சொல்லிட்டேன். சஞ்சய், சொல்லுங்க சார். அந்த ஐட்டத்துக்கு என்ன ரேட்டு சார்? 2000. 2000? ஆமாங்க சார். ஒன்லி 2000? ஆமாம் சார். சஞ்சய், சொல்லுங்க சார். உனக்கே தெரியும், நானும் ஆஃபீஸ்லேயே தான் இருக்கேன். ஆமாம் சார், அது தெரியும். வீட்டு பக்கமே போகிறதில்ல. ஆமாம் சார். நான் வேணா ஷேர் பண்ணிக்கிட்டுமா மீட்டிங் ரூம்? சார் ஷேர்லாம் அது பார்த்துக்கலாம் சார். நீங்கள் ரூம் மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார். ஓகே, ரூம் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் சார், மற்றதெல்லாம் நீ பார்த்துக்கலாம். ஓகே சார். உனக்கு ஒன்றும் பிரச்சனை? அது ஓகே இல்லை சார். நைட் 10 o'clock? மேட்ச் பாஸ். கொஞ்சம் அந்த மீட்டிங் மட்டும் அப்ரூவ் பண்ணி விட்டீங்கன்னா. பிரதீப், என்னன்னா மீட்டிங் வந்து நானும் சஞ்சய் தான் சேர்ந்து அட்டன் பண்ண போகிறோம். ஸோ வி நீட் தட் ரூம். நீங்கள் வந்து என்னோட ரூம் என்ன எடுத்துங்க. இது கம்ஃபர்டபுள்னா நீங்கள் வேற எங்கேயா வெளில பார்த்துங்க. பாஸ் எனக்கு அந்த ரூம் வேணும் பாஸ். என்ன பாஸ் நீங்கள்? இப்போ யார் சீனியரு? நீங்கள் தான் சீனியரு. அப்போ எனக்கு தான் அந்த ரூமு. உனக்கு என் ரூம் வேணுமா வேணாமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை, சரி போ எடுத்துக்க போ. ரூமை கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகே பாஸ். ஓகே போ. ஓகே தானே பாஸ்? ஓகே 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 பாஸ். நைட் 10 மணி? ஆமாம் பாஸ். கன்ஃபார்ம் பண்ணிட்டல? கன்ஃபார்ம் தான். அது டெம்பரரி ஆக்சஸ் நான் கொடுத்துட்றேன். அது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடுங்க. கார்னர் ரூம்? யா. ஓகே ஓகே சார். ஓகே சார். வெளியில் யாருக்குன்னு தெரியும்? அது தெரியாது. கிளைண்ட் மீட்டிங் நான் ஓகே சார். ஓகே ஓகே சார், பார்ப்போம். ஓகே ஓகே சார். 10 மணி? ஓகே சார். கார்னர் ரூம்? டன். என்ன பண்றது, 90 hours ஆஃபீஸ்லேயே இருக்க சொல்லிட்டானுங்க. இருந்தாலும் ஒரு கிளுகிளுப்பாக தான் இருக்கு.